வணக்கம். அக்னி பட்ச நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். நிகழ்ச்சியின் இந்த வார சிறப்பு விருந்தினர் ஆண்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் சசிகலா தரப்பு ஆதரவாளர் திரு தங்க தமிழ்ச்செல்வன் அவர்கள். வணக்கம். வணக்கம். எடப்பாடி முதலமைச்சராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். அமைச்சரவையும் பதவியேற்றிருக்கிறது. இது எப்படி ஒரு தற்காலிக தீர்வு அப்படின்னு பார்க்கிறதா இல்லை ஒரு நிரந்தர தீர்வு அப்படின்னு எடுத்துக்கலாமா? எங்களுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு இது புரட்சித் தலைவி அம்மா அவர்களால் உருவாக்கப்பட்ட வளர்க்கப்பட்ட அதிமுக இயக்கத்தினுடைய ஆட்சி தொடர வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தில் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒன்று கூடி அதிமுக குழு தலைவராக மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி அவர்களை தேர்வு செய்து ஆட்சி அமைத்திருக்கிறோம். இன்றைக்கி உலகமே புரட்சித் தலைவி அம்மாவுடைய ஆட்சியை சிறப்பாக சொல்கிறாங்க. மக்கள் திட்டங்கள் போய் சேர்ந்துருக்கு. அந்த ஆட்சி தொடர வேண்டும் என்றது எங்களுடைய நோக்கம். இப்போ ஓபிஎஸ் முதலமைச்சராக இருக்கிற போது அது அதிமுக ஆட்சி இல்லை அப்படி நாங்கள் சொல்லவே இல்லையே. ஓபிஎஸ் முதலமைச்சராக இருக்கும்போது அதிமுக ஆட்சின்னு நாங்கள் சொல்லவே இல்லையே. இல்லை, வார்த்தைக்கு வார்த்தை அதிமுக ஆட்சி தொடர்கிறது, அதிமுக ஆட்சி தொடர்கிறதுன்னு சொன்னீங்க. ஆமாம். ஜெயலலிதா இருந்தாங்க. ஆமாம். ஓபிஎஸ் இருந்தாரு. அவர் உங்க கட்சிக்காரர் தான். இப்போ எடப்பாடி வந்திருக்கிறாரு. அவரை மாற்றணும் அப்படிங்கிறதான பிரச்சனைக்கு காரணம். ஏன் அதை நீங்க சொல்ல மாட்டேங்கிறீங்கன்னு கேட்குறேன். அதை தவிர்க்க பார்க்குறீங்களா? இல்லை சார், நாங்கள் அதை தவிர்க்கவே இல்லை சார். மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் மரணம் அடைகிறார்கள். அந்த சூழ்நிலையில் மாண்புமிகு சின்னம்மாகிட்ட போய் உங்களுக்கு முதலமைச்சர் வச்சுக்கோங்க, பொதுச் செயலாளர் வச்சுக்கோங்கன்னா சத்தியமாக ஒத்துக்கிற மாட்டாங்க. அவங்க அந்த ஒத்துக்கிறக்கூடிய சூழ்நிலை நான் அன்றைக்கி இல்லை. மிகவும் வருத்தத்தில் இருந்த சூழ்நிலையில் டைம் பீயிங் எங்களுக்கு இந்த கட்சி ஆட்சி தொடரணுன்றதுக்காக மரியாதைக்குரிய பன்னீர்செல்வத்தை நாங்கள் முதலமைச்சராக கொண்டு வந்தோம். ரைட்டா? இல்லை, ஓபிஎஸ் என்ன சொல்கிறாருன்னா, ஜெயலலிதா இறந்த சமயத்தில் என்னை சொன்னாங்க முதலமைச்சராக இருங்கன்னு சொன்னாங்க. ஆனால் நான் மறுத்துட்டேன். அது மாதிரி மதுசூதனை பொதுச் செயலாளர் ஆக்கணும், என்னை முதலமைச்சர் ஆக்கணும்னு சொன்னாங்க. ஆனால் நான் மறுத்துட்டேன். இந்த சமயத்தில் வேறு யாரையாவது முன்னிலைப்படுத்தினா பொதுமக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க, கட்சியுடைய தொண்டர்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. அப்படிங்கிறதுனால என்னை முதலமைச்சராக ஆக்குனாங்க அப்படின்னு அவர் செய்தியாளர் சந்திப்பில் சொல்கிறார். 100% போய் மாண்புமிகு சின்னம்மா அவர்கள்ட்ட போய் இவங்க மற்ற அமைச்சர்கள்லாம் போய் பேசும்போது பலரும் அவர் வந்துடுவார் அவர் வந்துடுறான்ற அந்த கேள்விக்குறி இருக்கின்ற பொழுது, சரி பன்னீர்செல்வமே இருக்கட்டும், அவரவே தற்காலிக முதலமைச்சரை நியமனம் செய்யுங்கன்னு சொன்னதன் காரணமாக மனப்பூர்வமாக ஏற்றுக்கிட்டு வணங்கி வந்தார். நடந்துச்சு. பொதுச் செயலாளர் நாங்கள் தேர்வு செஞ்சோம். எங்கள் மாண்புமிகு சின்னம்மாவை 2800 பொதுக்குழு உறுப்பினர்கள் கூடி பொதுச் செயலாளர் தேர்வு பண்ணுறோம். அந்த கடிதத்தை கொண்டு மாண்புமிகு அம்மா வீட்டில் சின்னம்மா கிட்ட கொடுக்குறாரு. எப்படி காலில் விழுந்து வணங்கி, அம்மா நீங்கள் தான் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் வரணும், அப்போ தான் கட்சி நிர்வாகம் நல்லா இருக்கும், முதலமைச்சராக வரணும்னு சொன்னார். அன்றைக்கி நான் கூட இருக்கேன். சொன்னவர் சட்டமன்ற கூட்டத்தை கூட்டுறாங்க. எங்களுக்கே தெரியாது எதுக்கு சட்டமன்ற கூட்டம் கூடுது, என்ன காரணம்ன்றது யாருக்குமே தெரியாது. எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களும் கட்சி அலுவலகத்துக்கு வர்றாரு. முதல்ல மரியாதைக்குரிய பன்னீர்செல்வம் வர்றாரு. எடுத்து வாசிக்கிறார். நாங்கள் எனது சொந்த விருப்பத்தின் காரணமாக, வேலைப்பளு காரணமாக நான் எனது பதவியை ராஜினாமா செய்கிறேன். மாண்புமிகு சின்னம்மா அவர்கள் அதிமுக குழுவினுடைய தலைவராக தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற தீர்மானத்தை நான் முன்மொழிகிறேன். இல்லை, ஏன் எம்எல்ஏக்கள் கூட்டம் கூடுதுன்னு உங்களுக்கு தெரியாத மாதிரி ஓபிஎஸ்க்கும் தெரியாதுன்னு அவர் சொல்கிறாரு. அப்போ அன்னைக்கே சொல்லி 2 மணி நேரம் நான் வாக்குவாதத்தில் ஈடுபட்டேன், ஆனால் கடைசி வரைக்கும் அவங்கள கன்வின்ஸ் பண்ணவே முடியலை அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இல்லை சார், அதை பேசும்போதே சொல்லியிருக்கலாம். இவ்வளோ துணிச்சல்காரரு சட்டமன்ற குழு கூட்டம் நடக்கும்போது எனக்கு இதில் உடன்பாடு இல்லை, என்னை ராஜினாமா பண்ண சொல்கிறாங்க, இதில் எனக்கு விருப்பம் இல்லை, நான் ராஜினாமா பண்ண முடியாது, நான் தான் முதலமைச்சர் கட்சி அலுவலகத்திலே சொல்ல வேண்டியதானே. இப்போ வெளியில் பேசுகிறாருல, பேசக்கூடிய துணிச்சல் இருக்குல்ல, அன்னைக்கு அந்த உண்மையிலே நேர்மையானவராக இருந்தால் அன்னைக்கு அந்த பேசியிருக்கணும். ஏன் பேசலை? சசிகலாவை முதலமைச்சராக கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிறது முடிவு ஏன் எடுக்கப்பட்டது? இப்போ அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் மாண்புமிகு சின்னம்மா, அந்த பொதுச் செயலாளர்கிட்ட ஒரு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் பதவி இருந்தால் கட்சி நிர்வாகம் நல்லா இருக்கும், மக்களுக்கு வேண்டிய திட்டங்கள் முழுமையாக போய் சேரும்ன்றது எங்களுடைய எண்ணம். அந்த விருப்பத்தின் அடிப்படையில் தான் அதிமுகவுடைய தொண்டர்கள், பொறுப்பாளர்கள், மற்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள்லாம் சேர்ந்து 2 பதவியும் ஒருத்தர்கிட்ட இருக்கின்ற ஒரு கோரிக்கை வச்சோம். அதாவது கட்சி தலைமையும் ஆட்சி தலைமையும் ஒரே இடத்துல இருந்தா நிர்வாகம் நல்லா இருக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் வச்சோம். இப்போ வேற தானே இருக்கு. இன்னைக்கு உள்ள காலகட்டம் அது.
எப்படி உங்களுக்கு சௌரியப்படும் போதெல்லாம் நீங்க மாத்திப்பீங்களா? இல்லை சௌரியப்படும் போதுக்கு மாத்துறது. நீங்க ஓபிஎஸ் மாத்துறதுக்கு சொல்லக்கூடிய காரணம், கட்சியுடைய தலைமை பொறுப்புல இருக்கக்கூடிய பொதுச் செயலாளரும் ஆட்சி நிர்வாகத்துக்கு வரக்கூடிய ஒருத்தரும் ஒன்னா இருக்கணும் அப்படிங்கிறதுனால தான் இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. இப்ப எடப்பாடி தான் முதலமைச்சர், பொதுச் செயலாளர் இன்னொருத்தர், துணை பொதுச் செயலாளர் இன்னொருத்தர். இப்ப பிரச்சனை வராதா? இல்ல நீங்க வேற ஏதாவது திட்டம் வச்சிருக்கீங்களா? துணை பொதுச் செயலாளரை ஏதாவது முதலமைச்சரா கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? அந்த மாதிரி ஒன்றும் இல்லை சார். எங்களுக்கு இன்னைக்குள்ள காலகட்டம் மாண்புமிகு சின்னம்மாவுக்கு வழக்கினுடைய தீர்ப்பு இப்படி வந்திருக்கு. எதிர்பார்க்காத தீர்ப்பு. யாருக்குமே இது வழக்கினுடைய தீர்ப்பு இப்படி வரும்னு நாங்கள் நினைக்கல. சீர்காழி மனுவிற்கு மறு பரிசீலனை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, விடுதலை ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது ரெண்டாவது கட்டம். அதுக்குள்ளே நான் போக விரும்பலை. இன்றைக்குள்ள காலகட்டத்தின்படி பொதுச் செயலாளர் சின்னம்மா வழக்கு தீர்ப்பின் அடிப்படையில் இன்றைக்கி உள்ளே இருக்காங்க. இன்றைக்கி தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி. இந்த வரிசையில் இப்போ போனாதான் நல்லாயிருக்கும். சசிகலா வந்து சிறைக்கு போயிட்டாங்க, நீங்கள் சீராய்வு மனு போடுறீங்க, அது லீகல் ப்ரொசீஜர், அது என்ன நடக்குதுங்கிறத நம்ம பொறுத்திருந்தா நம்ம பார்க்கணும். இப்போதான் துணை பொதுச் செயலாளர் வந்து தினகரன் நியமிக்கப்பட்டுறாருல, அப்போ அவரை வந்து நீங்கள் வந்து ஏற்கனவே உங்கள் அஜெண்டா இருக்குல்ல, கட்சி பதவியையும் ஆட்சி பொறுப்பையும் ஒருத்தர் தான் வச்சுக்கணுங்கிற உங்களுடைய அஜெண்டாவை நோக்கி நீங்கள் நகர்வீங்களா, இல்லை ரெண்டும் தனித்தனியாக தான் இருக்க போகிறதா? நாங்கள் இந்த ரெண்டு இது பொறுப்பையும் நாங்கள் ஒருத்தர்கிட்ட கொடுக்கணுன்ற நோக்கம் என்னன்னு சொன்னால், ஓ பன்னீர்செல்வமோ மரியாதைக்குரிய அறிவு என்னென்ன எடப்பாடி பழனிசாமி மக்கள் தலைவர்கள் கிடையாது. ரைட்டா? இவங்க புரட்சித் தலைவி அம்மா வந்து மக்கள் தலைவர், மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தலைவர், எல்லா இதுக்கும் பிடித்த தலைவர். அவர்கிட்ட பொதுச் செயலாளர் முதலமைச்சர் இருந்துச்சு. அடுத்த கட்டத்தில் நாங்கள் மாண்புமிகு சின்னம்மாவை எந்த இதில் கொண்டு வர்றோம்னு சொன்னால், மாண்புமிகு அம்மா கிட்ட 33 வருஷம் கூட இருந்தவங்க. அவங்க மக்கள் தலைவரா? சொல்கிற கேளுங்க, நான் முடிச்சுக்கிறேன், அதுக்கு பிறகு வாங்க. தினகரன் மக்கள் தலைவர் முடிச்சுக்கிறேன் நான், வாங்க. கூட இருந்தவங்க, கூட இருந்து எல்லா அரசு படியும் கட்சி படியும் பார்த்தவங்க நாங்கள். 2 கோடி தொண்டர்கள். இல்லை, அரசு பண்ணி பார்த்தாங்கன்னு நீங்களே சொல்கிறீங்க. அரசு பண்ணி பார்க்குறாங்க அப்படின்னா முதலமைச்சருக்கு கூட இருக்கிறவங்க எல்லாருமே இப்போ அரசு பண்ணி பார்க்கலாம். அரசு நிர்வாகத்தில் முதலமைச்சரின் தோழி தலையீடு இருந்துச்சு அப்படிங்கிறத நீ ஒத்துக்கிறீங்க. அப்போ தலையீடுக்கு நான் வரல சார். அரசு பணியில எப்படி ஒரு முதலமைச்சருடைய தோழி ஈடுபட முடியும், அதிகாரங்களை செலுத்த முடியும், ஆலோசனைகளை சொல்ல முடியும்? ஆலோசனை சொல்றது யாரும் சொல்லலாமே. அரசு பணியில, அரசு பணியில் இல்லை, பொதுவாக சொல்றேன். இப்போ நான் அமைச்சர், எனக்கு நீங்க ஆலோசனை சொல்லலாம், அதை நான் ஏத்துக்கலாம். இதில் எப்படி நான் மாறுபட்ட கருத்து? 33 ஆண்டுகளாக முதலமைச்சர் கூட இருக்கிற ஒருத்தர் அரசு பணியில ஆலோசனை சொல்றாரு, கட்சி பணியில ஆலோசனை சொல்றாரு. கட்சி பணியில ஆலோசனை சொல்றதை கூட நம்ம வேற மாதிரி எடுத்துக்கலாம், கட்சியில செயற்குழு உறுப்பினர். அரசு பணியில ஆலோசனை சொல்றதை எப்படி எடுத்துக்கிறது? நான் சொல்லல. சில விஷயங்கள் வரும்போது சில நடவடிக்கைகளை பொதுமக்கள் கூறுற கருத்தை அம்மா கிட்ட சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த வரிசையில் அவங்க வந்து இப்போ 2 கோடி தொண்டர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் ஏற்றுக்கொண்ட தலைவி மாண்புமிகு சின்னம்மா. அந்த வரிசையில் அவங்களுக்கு 2 பொறுப்பு இருந்தால் நல்லதுன்னு நாங்கள் நினச்சோம், முதலமைச்சர், பொதுச் செயலாளர். இப்போ தினகரனை நீங்கள் வந்து கொண்டு வந்திருக்கீங்க. அதிமுக துணை பொதுச் செயலாளராக தினகரன் வந்துட்டார். 2 பேர்ட்டையும் இருக்கக்கூடிய பதவிகள் ஒரே ஒருத்தட்ட போக போகுதுங்கிற அடிப்படையில் இப்போ தினகரன் தமிழகத்தின் அடுத்த முதலமைச்சராக விரைவில் பொறுப்பேற்பார் அப்படின்னு எடுத்துக்கலாமான்னு கேட்குறேன். அதை எப்படி சார் சொல்ல முடியும்? கட்சியில் துணை பொதுச் செயலாளர் வந்திருக்காரு. இவர் வந்து இப்போ எங்கள் அதிமுகவை பற்றி உங்களுக்கு தெரியும். அம்மா சொல்லிட்டா அதுக்கு வேத வாக்கு இல்லை. அம்மா பார்த்து இன்றைக்கி பொறுப்பு போடுவாங்க, திடீர்னு பொறுப்பு எடுப்பாங்க, அப்புறம் பொறுப்பு போடுவாங்க. இதை யாருமே எதிர்க்கவும் முடியாது. அம்மா சொல்லிட்டா வேத வாக்கு. அம்மா தான் 2011 சொல்லிட்டாங்களே. சரி, அதைத்தான் நான் சொல்ல வரேன். கட்சிக்குள்ள கொண்டுட்டு வராதீங்கன்னு சொல்லிட்டாங்களே, அந்த வேத வாக்கையே மீறி நீங்க கொண்டு வரீங்க வெங்கடேஷையும் தினகரனையும். அதைத்தான் நான் சொல்ல வரேன். எப்படின்னா, இப்போ சார் நான் 2001 தேனி மாவட்ட கழக செயலாளர், 3 மாதத்தில் சட்டமன்ற உறுப்பினர் ராஜினாமா பண்ணுறேன். மாண்புமிகு அம்மா அவர்கள் அதே ஆண்டி வீட்டில் வந்து நிற்கிறாங்க. 11 வருட காலம் தொடர்ந்து அதிமுக மாவட்ட செயலாளர் நானாக தேர்ந்திருப்பேன், தொடர்ந்து பிரேக் இல்லாமல். 2011 வந்து இவர் எனக்கும் ஓபிஎஸ்க்கு உள்ள ஒரு சில கருத்து வேறுபாடின் காரணமாக என்னை மாவட்ட செயலாளர் எடுக்கிறாங்க. 5 வருஷம் நான் வந்து எதிர்கட்சி சட்டமன்ற உறுப்பினர் மாதிரி இருக்கேன் தேனியில். அந்தளவுக்கு ஆளுமை இவர், பவர்ஃபுல்லாக இருக்கார் அன்றைக்கி ஓ பன்னீர்செல்வம். அப்படி இருந்தாலும் கூட எடுத்துட்டாங்க. நான் கோவப்படலை. திருப்பி கொண்டு வந்தாங்களா இல்லையா? உங்களை திருப்பி என்னை கொண்டு வந்துட்டாங்க. தினகரனை கொண்டு வரவே இல்லையே. சொல்கிற கேளுங்க, வெங்கடேஷை கொண்டு வரவே இல்லையே. அதைத்தான் நான் பேசி முடிச்சுக்கிறேன். கொண்டு வந்துட்டாங்க என்னைய. இந்த அம்மாவால் கோவப்பட்டு எடுக்கப்பட்ட தங்கத்தமிழ் செல்வன்
மீண்டும் 2015-16 மாவட்ட செயலாளரை போட்டு தேனி ஆண்டிப்பட்டி சட்டமன்றத்தில் நிற்பாட்டி வெற்றி பெற செஞ்சுட்டாங்க. இன்னைக்கு அருமையான ஜெயலலிதா எடுத்த முடிவு அதெல்லாம். உங்களை நீக்கினது ஜெயலலிதா எடுத்த முடிவு, உங்களை சேர்த்தது ஜெயலலிதா எடுத்த முடிவு. 2011 நீக்கப்பட்டவர்கள் யாரையும் மறைகிற கடைசி நிமிடம் வரைக்கும் கட்சிக்குள்ள கொண்டு வரவே இல்லை. அதைத்தான் சொல்றேன். எடுத்துட்டாங்க, சேர்த்துட்டாங்க. அம்மா இருக்கும்போது இன்னும் சில காலம் இருந்திருந்தா உயிரோடு இருந்திருந்தா நிச்சயமா அவங்கள மன்னிச்சு சேர்த்திருப்பாங்க. 2011 இருந்து 2016 வரைக்கும் 6 ஆண்டு காலம் எடுக்கப்படாத ஒரு முடிவை இனிமே எடுத்திருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. 6 ஆண்டு காலம் என்ன ஜஸ்டிபிகேஷன்? எனக்கு 6 ஆண்டு காலம் எடுக்கப்படலையா? செஞ்சாங்கல்ல. 6 வருஷம் கழிச்சு தானே செய்யறாங்க. செஞ்சாங்கல்ல. 15 வருஷம் இங்க செய்யலையே. இல்ல 15 வருஷம் சும்மா இருந்தவங்களுக்கு அடுத்து மந்திரி பதவி தர்றாங்களே. செஞ்சாங்களா? செய்யறாங்க. அதே மாதிரி இவங்களுக்கு ஏன் மன்னிப்பு கொடுத்து செய்யாத ஒரு நபரை இவங்க செய்வாங்க அப்படி நீங்களா ஒரு அஷ்யூரிட்டி எடுத்துக்கிட்டு கட்சிக்குள்ள கொண்டு வர்றீங்க. நமது எம்ஜிஆர்ல சாதாரண ஒரு அறிவிப்பாக வெளியே வருகிறது, ஜெயலலிதாவால் நீக்கப்பட்டவர்கள் கட்சியில் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள் அப்படின்னு. அது கட்சியுடைய அதிகாரப்பூர்வ இதழ் செய்தித்தாள்ல ஒரு சாதாரண அறிவிப்பாக வெளியே வருகிறது. அறிவிப்பு வெளிவந்த ஒரு 3 மணி நேரத்துக்குள்ளாக அதிமுகவுடைய துணை பொதுச் செயலாளர், கட்சியுடைய பொதுச் செயலாளருடைய அனைத்து அதிகாரங்களும் இவருக்கு வழங்கப்படுது அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான அறிவிப்பு. 1999 தேனி நாடாளுமன்ற உறுப்பினராக மாண்புமிகு அம்மா அவர்கள் அறிவிக்கப்படுறார். மாபெரும் வெற்றியை பெற்றார். 5 ஆண்டு காலம் தேனி பாராளுமன்றத்தில் தங்கி மக்களுக்காக சேவை செய்கிறார். சிறந்த பாராளுமன்ற உறுப்பினர் என்று பெயரை வாங்குகிறார். இது அன்னைக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்ட மக்களால் கொடுக்கப்பட்ட தீர்ப்பு. 2வது நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு தோல்வியை சந்திக்கிறார். இதற்கு இடைப்பட்ட காலத்தில் மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா பேரவையினுடைய மாநில செயலாளராக அம்மா கொடுக்குறாங்க அவருக்கு பதவி. தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் வர்றாரு. இந்த வரலாறு எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கும்போது ஏன் சார் மீண்டும் இவர் கொடுக்கூடாது கருத்தை முன்வைக்கிறீங்க? இல்லையே. இன்னைக்கு ஓபிஎஸ் வைக்கக்கூடிய அடிப்படையான குற்றச்சாட்டு என்ன? கட்சியும் ஆட்சியும் குடும்பத்தின் பிடியில் போயிடக்கூடாது, அதற்கான தர்ம யுத்தம் தொடரும் அப்படிங்கிற குற்றச்சாட்டை தான் அவர் வைக்கிறாரு. மதுசூதனன் ஏன் கட்சி விட்டு வெளியே போறாரு? குடும்பத்தாருடைய பிடியில கட்சி வந்துருச்சுங்கிற இதுல வெளியில போறாரு. இல்லை சார், ஓ பன்னீர்செல்வம் இப்படி ஒரு குற்றச்சாட்டை வைக்கக்கூடாது சார். இப்போ எங்கள் வீட்டுக்கெல்லாம் சார் அம்மாவோட எடுத்த படம் தான் இருக்கும். எப்பயுமே எல்லா வீட்டிலையும் போன கட்சிக்காரங்க கூட பார்த்தீங்கன்னாக்க மாண்புமிகு சின்னம்மா அப்படியே விரும்ப மாட்டாங்க, யாரும் கூட நின்று படம் எடுத்துக்கிற மாட்டாங்க. ஆனால் மரியாதைக்குரிய ஓ பன்னீர்செல்வத்துடைய குடும்பத்தோடு அவர் பிள்ளைக்க பேரனுக்க பேர் வைக்கிறதுக்காக போய் அம்மாவோட சின்னம்மாவையும் கூப்பிட்டு உட்கார வச்சு நின்று படம் எடுத்து வீட்டில் மாட்டிருக்காரு. இன்றைக்கி கேட்டால் எனக்கு சின்னம்மான்றது 11 வருஷமாக நான் பார்க்கலன்றாரு. இது எப்படி, எந்த விதத்தில் நியாயம்? சசிகலா என்ன சொன்னாங்க? கட்சியின் முக்கிய பதவிக்கு நான் வரமாட்டேன், பொது வாழ்க்கைக்கு வரமாட்டேன்னு கடிதம் எழுதி கொடுத்தாங்க. ஆனா இன்னைக்கு அவங்க கட்சியுடைய அதிகார மையமாக செயல்படுகிறார்கள் அப்படின்னு அந்த கடிதத்தை காமிக்கிறார். செய்தியாளர் சந்திப்புல ஓ பன்னீர்செல்வம் காமிக்கிறார். அப்ப அவங்க ஜெயலலிதாவுக்கு கொடுத்த உறுதிமொழி என்னாச்சு, வாக்குறுதி என்னாச்சு? சார், ஒருத்தரை கட்சியை விட்டு நீக்கிட்டா அம்மாவுக்கு சுத்தமாக பிடிக்கலன்னு நீங்கள் கருத்துக்கு போகக்கூடாது சார். எதுவுமே எங்கள் இயக்கத்தில் அப்படியெல்லாம் நாங்கள் யாரையும் எடுத்துக்கிற மாட்டோம். யாரையும் நீக்குவதற்கோ சேர்க்குவதற்கோ முழு அதிகாரம் அம்மாவுக்கு இருக்குது. நீக்கிட்டதுமே அவங்க கட்சிக்கு வேண்டதாவது கிடையாது. நீக்கினாக்க அன்றைக்கி ஒரு காலகட்டம், அடுத்து சேர்க்கக்கூடிய காலகட்டம் வரும். உயிரோடு இருந்திருந்தா மறைவிற்கு பிறகு நடக்கக்கூடிய நிகழ்ச்சி அது கூட நீங்கள் ஒப்பிடக்கூடாது. அவங்க இருந்திருந்தா, அவங்க உயிரோடு இருந்திருந்தா சேர்க்க மாட்டாங்க, செத்த பிறகு இந்த மாதிரி நீங்கள் முடிவு எடுக்கிறீங்க, அதுக்கு நான் அந்த கருத்துக்கு நான் உடன்படலை. அம்மா இருக்கும்போது அவங்களுக்கு சிறப்பு செஞ்சாங்க. இப்போ நீங்கள் சொல்கிறது என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஜெயலலிதா உயிரோடு இருந்திருந்தால் இன்னும் ஒரு 5 வருட காலமோ 10 வருட காலமோ எப்படியாவது தள்ளியாவது இவங்க எல்லாரையும் கட்சிக்குள்ளே கொண்டு வந்து மிக முக்கியமான பதவிகள் கொடுத்து அழகு பார்த்துருப்பாங்க. இன்னைக்கு அவங்க மறைஞ்சு போயிட்டாங்க, அன்னைக்கு அவங்க செஞ்சுருக்கதை நாங்கள் கொஞ்சம் முன்கூட்டியே செஞ்சிரோம் அப்படிங்கிறத நீங்கள் சொல்ல வர்றீங்க. நீங்கள் போய்ட்டு இன்னும் கொஞ்சம் பேச்சில் அழகுபடுத்துறீங்க. அதுக்கு நான் உள்ளே போக விரும்பலை. கட்சியில் சேர்த்துருப்பாங்கன்ற கருத்து என்னுடைய கருத்து. அவங்கள மன்னித்து இந்த இயக்கத்தில் சேர்த்திருப்பார்கள், மீண்டும் பதவி வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. கட்சியில சேர்க்கறதுக்கும் கட்சியுடைய மிக மிக முக்கியமான பொறுப்பை கொடுக்கறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. தினகரன் இன்னைக்கு கட்சியுடைய அதிகார மையம் இல்லை சார். ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர், மாநிலங்களவை உறுப்பினர் 6 ஆண்டு காலம், மாநிலத்தில் அம்மா பேரவையினுடைய மாநில செயலாளர் 3 ஆண்டு காலம், கட்சியினுடைய கழக பொருளாளர் 2 ஆண்டு காலம், மிகப்பெரிய பொறுப்புக்கெல்லாம் வைத்த அருமையான டிடிவி தினகரனுக்கு துணை பொதுச் செயலாளர் ஒன்று கொடுக்கறதுல தவறு இல்லைன்றதே எங்களுடைய கருத்து.
லலிதா ஜுவல்லரி. பெரும்பான்மையான உறுப்பினர்கள் ஆதரவு கிடைக்கும் அப்படின்னு நீங்க ரொம்ப பலமா நம்புனீங்கன்னா எதற்காக சட்டமன்ற உறுப்பினர்களை ஒரு விடுதியில கிட்டத்தட்ட ஒரு 10 நாட்களுக்கு மேலாக தங்க வைத்து அவங்களுக்கு எந்த விதமான சுதந்திரமும் கொடுக்காம தொகுதி மக்களோடு பேசுவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்காம நேரடியாக பெரும்பான்மை நிரூபிப்பதற்கான அந்த நாள்ல சட்டமன்றத்துக்கு அழைத்து வரக்கூடிய ஒரு சூழலை நீங்க ஏன் கட்டமைக்கிறீங்க? சரி, இப்போ எனக்கு ஒன்றுமே புரியலை. இந்த தொகுதி மக்கள்னு இந்த 10 நாளாக ஏன் வந்துச்சுன்னு எனக்கு புரியலை. ஃபஸ்ட்டு இது 3ஆவது தடவை ஓ பன்னீர்செல்வம் முதலமைச்சராக நியமிக்கப்பட்டான். அது வரைக்குமே தொகுதி மக்கள் இங்கானா, இந்த டெலிஃபோன் இங்கானா, இந்த வாட்ஸ்அப் இங்கானா, எதுவுமே இல்லை. இந்த 10 நாளையில் தொகுதி மக்கள்னு ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு விளம்பரத்தை கொடுத்துட்டாங்க. ரைட்டு, அமைச்சரை அமைச்சதுமே எனக்கு மட்டும் என் வாட்ஸ்அப் செல்லில் பாருங்கள், செல்லு எத்தனை நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா இல்லையா? அதே தொகுதி மக்கள் தொண்டர்கள் சசிகலா தரப்பு வந்து முதலமைச்சராக வருவதற்கான விருப்பம் இல்லை அப்படின்னு ஓபிஎஸ் தரப்பில் சொல்லக்கூடிய இந்த கருத்தை நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா நிராகரிக்கிறீங்க? அதை நான் ஏற்றுக்கிற மாட்டேன் சார். நான் அமைச்ச பிறகு எனக்கு வந்த கால் ஒரு 3000 கால் வந்திருக்கும் எங்கள் மாவட்டத்திலேருந்து. பரவாயில்லப்பா, அம்மா ஆட்சியை காப்பாற்றிட்டீங்க, ரொம்ப நல்லதுப்பா, இது நிலைச்சு நின்றது சந்தோஷமா பண்றேன். மக்கள் யாருக்காக வாக்களிச்சாங்க? ஜெயலலிதாக்காக வாக்களிச்சாங்க. ஜெயலலிதா இக்கட்டான சூழல்ல யாரை முன்னிலைப்படுத்தினாங்க? ஓபிஎஸ் முன்னிலைப்படுத்தினாங்க. இவங்க தான் இப்ப என்ன சொல்றாங்க? ஓபிஎஸ் தரப்புல தான் என்ன சொல்றாங்க? மக்கள் ஜெயலலிதாக்காக வாக்களிச்சாங்க, ஜெயலலிதா என்ன வந்து அடையாளப்படுத்தினாங்க, இப்ப இவங்க வர்றதுனால பிரச்சனை, நீங்க போய் மக்கள்கிட்ட தொண்டர்கள்ட்ட கருத்து கேளுங்க, மக்களும் தொண்டர்களும் என்ன முடிவு செய்யறாங்களோ செய்யட்டும் அப்படின்னு உங்களுக்கு கருத்து. சட்டமன்ற உறுப்பினர்கள் தொகுதிக்கு போனா மனம் மாறி விடுவார்கள், இதான் உங்களுடைய கருத்து. தொகுதிக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை சார். ஃபர்ஸ்ட் 2 டைம்ஸ் ஓ பன்னீர்செல்வத்தை அம்மா நியமிச்சாங்க. அம்மா மறைவுக்கு பிறகு யார் சார் நியமிச்சாங்க? சின்னமா தானே நியமிச்சாங்க. முதலமைச்சரா நான் வரமாட்டேன், என்னை முன்னிலைப்படுத்தாதீர்கள் என்று சொல்லிவிட்டேன், கட்சியோட நலன் சார்ந்து நாட்டு மக்கள் நலன் சார்ந்து அன்னைக்கு நான் எடுக்கிற முடிவுன்னு அவர் சொல்றாரு. மாண்புமிகு சின்னம்மா அவர்கள், மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் மறைவிற்கு பிறகு சின்னம்மா அவர்களால் எடுக்கப்பட்ட முடிவு தான் ஓ பன்னீர்செல்வம் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர். சசிகலா இன்னைக்கு பொதுச் செயலாளராக வந்ததையே அவர் ஏத்துக்கல. இன்னைக்கு தானே சார் சொல்றாங்க அவங்க, இன்னைக்கு தானே சார் சொல்றாரு. 2017 அவர் 2001 தான் சார் பொறுப்புக்கு வர்றாரு எம்எல்ஏவா. 2001 17 வரைக்கும் அவங்க குடும்பத்து கூட மிகப்பெரிய நெருக்கத்தில் இருக்காரு. 77 கட்சியில் இருக்கிறேன்னு சொல்றாரு அவரு. 1977 40 ஆண்டு காலம் நான் வந்து அதிமுகவில் இருக்கிறேன்னு அவர் சொல்றாரு. அவங்க குடும்பம் காங்கிரஸ் குடும்பம். எங்கள் இயக்கத்தை முதல்ல இப்போ பிரிஞ்சு இப்போ புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மறைவிற்கு பிறகு பிளவுபட்ட நேரத்தில் அம்மா அணி ஜானகி அணின்னு வரும்போது ஜானகி அணியில் இருக்கார். அவர் இருந்து போடிநாயக்கனூர் சட்டமன்ற தொகுதியில் மாண்புமிகு புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் வேட்பாளராக சேவல் சின்னத்தில் வருகின்ற பொழுது அந்த காலகட்டத்தில் நிர்மலா போடிநாயக்கனூர் சட்டமன்ற தொகுதி ஜானகி அணி வேட்பாளர் நிர்மலாவுக்கு பவர் ஏஜெண்டாக இருந்து மாண்புமிகு அம்மா அவர்கள் தோற்க வேண்டும் என்ற எண்ணத்தில் பாடுபட்டவர் தான் இதே ஓ பன்னீர்செல்வம். இதெல்லாம் ஜெயலலிதாவுக்கு தெரியுமா? தெரியாது. அன்னைக்கு தோத்திருந்தா இப்ப உள்ள அன்னைக்கு உங்களுடைய கட்சியின் பொதுச் செயலாளராக இருந்த மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு நீங்க சொல்ற எல்லா வரலாறும் தெரியுமா? தெரியாது. தெரியும். தெரிஞ்சுதான் அன்னைக்கு தோத்து 2 முறை அவரை முதலமைச்சராக முன்னிறுத்துறாங்க. அங்கேயே அந்த வாதம் அடிபட்டு போகுது. வர்றாது 2 அன்னைக்கு தோத்திருந்தா அதிமுகவே இல்லை, முதல் எதிர்கட்சி பெண் சட்டமன்ற உறுப்பினராக வர்றாங்க. நீங்க சொல்ற வரலாறு உங்களோட நல்லா மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா தெரியும். தெரிஞ்சேதான் 2 முறை கொடுக்குறாங்க. அப்படி தெரிஞ்சு துரோகம் செய்த பன்னீர்செல்வத்துக்கு முதலமைச்சர் பதவி கொடுக்கின்ற பொழுது அவர்களுக்காக சேவை செய்த குடும்பம் புரட்சித் தலைவி மாண்புமிகு சின்னம்மாவுடைய குடும்பம். அவர்களுக்கு பதவி கொடுக்க விரும்ப மாட்டார் என்று கூறுகிறீர்கள். அவர் செய்யலையே. ஜெயலலிதா தான் செஞ்சாங்க. ஜெயலலிதா தான் சசிகலா தரப்புக்கு செய்யல. சசிகலா தரப்பு அத்தனை உறுப்பினர்களும் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறாங்க. அதைத்தான் சார் சொல்றேன். அன்னைக்கு உள்ள காலகட்டம் கோப காலகட்டம், அன்னைக்கு அவங்கள வெறுத்து இருக்கிற கூட காலகட்டம் ஓ பன்னீர்செல்வம் அன்னைக்கு. அதுக்கு பிறகு மன்னிச்சு சேர்க்கிறாங்க, இப்ப பொறுப்பு கொடுத்தாராங்க. இன்னைக்கு அன்னைக்கு உள்ள காலகட்டத்தில் இவங்க குடும்பத்தை வெறுத்திருக்கலாம், நீக்கி நான் கட்சியை விட்டு. சரி, அவர் தான் ஒரு ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட்டுக்கு வந்துட்டார்ல. எப்படி? ஓபிஎஸ் எப்படி? தொகுதி மக்கள்கிட்ட போங்க, தொண்டர்கள்ட்ட போங்க, பேசுங்க. நீங்க ஜெயலலிதாக்காக வாக்கு போட்டவங்க தானே சார் எல்லாருமே? ஜெயலலிதாங்கிற ஒரு ஐக்கானுக்காக தானே வாக்கு போட்டாங்க. அவர் ஓபிஎஸ் முன்னிலைப்படுத்தினாரு. இன்னைக்கு அவர் ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு வராரு. கட்சி சார்ந்த ஒரு விஷயம் சொல்றாரு. நீங்க வந்து 1.5 கோடி தொண்டர்கள் வந்து தேர்தல் நடத்தட்டும், பொதுச் செயலாளராக சசிகலாவை தேர்வு செய்தால் நாங்கள் ஏத்துக்கிறோங்கிறாரு. அதே மாதிரி பெரும்பான்மை நிரூபிக்கிறதுக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் தொகுதிக்கு போட்டும் பொதுமக்களை சந்திக்கட்டும்னு சொல்றாரு. இதுல என்ன உங்களுக்கு பிரச்சனை? எங்ககிட்ட இப்படி சொல்றாருல, நான் அவர்கிட்ட கேட்கிறேன்,
இந்த நிலைப்பாட்டை எடுக்கும்போது அவர் போடிநாயக்கனூர் சட்டமன்ற தொகுதியில் போய் நிலைப்பாட்டை கேட்டாரா? போடி தொகுதியில் இந்த மாதிரி நான் நிலைப்பாட்டை எடுக்க போகிறேன், அவங்கள எதுக்க போகிறேன், எங்களுக்கு ஆதரவு கொடுங்கன்ட்டு என்னைக்காலும் போனாரா? அவங்க கூட 10 சட்டமன்ற உறுப்பினர் போயிருக்காங்களே, அவங்கள போய் கேட்க சொன்னாரா? ஓ பன்னீர்செல்வத்துக்கிட்ட ஆதரவு கொடுக்க போகிறோம், போய் கேட்டு வாங்கன்னு சொன்னாரா? சமூக வலைத்தளங்களில் சசிகலாவுக்கு எதிரான கருத்துக்கள் வர்றதை நீங்கள் விரும்புகிறீங்களா இல்லை விரும்பலையா, அதை ஏற்றுக்கிறீங்களா இல்லை நிராகரிக்கணும்னு நீங்கள் பார்க்குறீங்களா? சமூக வலைதளம்ன்றது நீங்கள் இதை எப்படி நீங்கள் விரும்புகிறீங்க? பொதுமக்கள் அனுப்புறதுன்ட்டு நீங்கள் நினைக்கிறீங்களா? அதுக்குள்ளே நான் அது பெரிய ஒரு சதி இருக்குது. அதை நான் சட்டமன்றத்தில் பேசுகிறேன். அது வந்து பொதுமக்கள் அனுப்புகிற செய்தி இல்லை. சமூக வலைத்தளங்களில் ஒரு திட்டமிட்ட ஒரு சதி போட்டு ஒரு குரூப்பை வச்சு சமூக வலைதளங்கள் மாதிரி தவறான செய்தியை கொடுக்குறாங்க. அதை நான் திட்டவட்டமாக சட்டமன்றத்தில் நான் விரும்புகிறேன், விளக்க விரும்புகிறேன். இல்லை, நீங்கள் இதுவும் பொதுவெளி தானே, நீங்கள் சட்டமன்றத்தில் விட நேரடி ஒளிபரப்பு கிடையாது. நீங்கள் இங்கே பேசுறது வந்து லட்சக்கணக்கான மக்களுக்கு போய் சேரும். என்ன நீங்கள் வெளிப்படையாக சொல்லலாமே, எல்லாத்தையும் வெளிப்படையாக உடச்சி தானே பேச. உண்மைதான் சார். இப்போ எதிர்க்கட்சியினுடைய தலைவர் ஸ்டாலினுடைய மருமகன் இன்னைக்கு சென்னையில் உட்காந்து பல கோடி ரூபாய் செலவு செஞ்சு ஒரு 100 பேர் கொண்ட டீமை போட்டு சமூக வலைதளத்தில் தவறான செய்தியை பரப்புறதா எங்களுக்கு தகவல் கிடச்சிருக்கு. கேட்டால் எங்களுக்கு ஃபோன் வருது சார். ஃபோன் பண்ணால் எனக்கு எப்படி தெரியுமா பேசுவாங்க? அண்ணே, மாமே, மச்சான், ஏப்பா அப்படின்ட்டு தான் எனக்கு ஃபோன் வரும். இப்போ எப்படி தெரியுமா ஃபோன் வருது? நான் சட்டமன்ற தொகுதியிலிருந்து பேசுகிறேன். என்ன இது? எனக்கு என்ன புரியலையே. என்றைக்குமே எந்த தொகுதி மக்கள் இப்படி பேச மாட்டாங்க. நீ எங்ககிட்ட இருக்கிற 128 சட்டமன்ற உறுப்பினர்களுக்குமே நான் இந்த தொகுதியிலேருந்து பேசுகிறேன், உங்களுக்கு ஓட்டு போட்டவேன் அப்படின்ட்டு என்ன சார் இது? இல்லை, அவருக்கு என்ன நோக்கம் நீங்க நினைக்கிறீங்க? இது எங்க கட்சியை உடைக்கணும், சபரீசன் வந்து இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு எந்த அடிப்படையில் இங்க குற்றச்சாட்டு? எங்க கட்சியை உடைக்கணும், மீண்டும் திமுக ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கிறாரு. அதுக்கு பன்னீர்செல்வம் உடைந்தே போறாரு. அதே எங்களுடைய குற்றச்சாட்டம். அவர் பன்னீர்செல்வம் வந்து பொறுப்புக்கு வரணும் ஏதாவது செய்யறாருன்னா கூட அதுல ஒரு நியாயம் இருக்கு. திமுக ஆட்சிக்கு வர்றதுக்கு வந்து ஓபிஎஸ் உடந்தையா இருக்கிறாரு, திமுக எடுக்கிற எல்லா முயற்சிக்கும் ஓபிஎஸ் அடிபணிஞ்சு போறாருன்னு சொல்றதுல என்ன நியாயம் இருக்க முடியும்? மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் சபையில் இருக்கும்போது முதலமைச்சரா அதிமுகவை பற்றி திமுககாரங்க யாராலும் ஒருத்தர் குறை சொல்லி பேசினா அந்த முன் வரிசையில் இருக்கிற அமைச்சர் பெருமக்கள், முதலமைச்சர் எல்லாம் எந்திரிச்சு பயங்கர ஆவேசமாக பேசுவாங்க. அன்றைக்கி நடந்த நிகழ்ச்சி எனக்கே மன வருத்தமாக இருந்துச்சு சார். முதலமைச்சராக மரியாதைக்குரிய பன்னீர்செல்வம் உட்காந்துருக்கார். எதிர்க்கட்சியினுடைய துணைத் தலைவர் மரியாதைக்குரிய துரைமுறையை எந்திரிச்சு பேசுகிறார். மாண்புமிகு தமிழக முதல்வர் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக நீடிக்க வேண்டும், உங்களுக்கு பலமான ஆதரவு திமுக இருக்கிற எங்கள் பக்கம் இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள் பூரா நீங்கள் 4 ஆண்டு காலம் முழுமையாக ஆட்சி செய்ய வேண்டும் என்ற ஆதரவு உங்களுக்கு இருக்கிறது என்ற கருத்தை சொல்கிறார். ஒரு வார்த்தை எந்திரிச்சு எங்களுக்கு 133 சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிமுக சார்பாக இருக்காங்க, உங்கள் ஆதரவு எங்களுக்கு எதுங்க, நீங்கள் ஏங்க இதை பேசுகிறீங்கன்னு சொல்ல வேணாமா சார்? திடீர்னு இது நடந்துருச்சா? திடீர்னு நடக்குது. OS மணியன் போன்றவர்கள், விஜயபாஸ்கர் போன்றவர்கள், செல்லூர் ராஜு இவங்க எல்லாம் போய் அவரை முதலமைச்சராக வச்சுக்கிட்டு அதிமுக பொதுச்செயலாளர் சசிகலா முதலமைச்சரா வரணும்னு பொதுவெளியில பேசுறாங்க. அதுக்கு ஓபிஎஸ் சொல்றாரு, எனக்கு இது அவமானமா இருக்கு, என்னுடைய செயல்பாடுகள் மீது நம்பிக்கை இல்லாத ஒரு துணியை இதை ஏற்படுத்துது அப்படிங்கிற அடிப்படையில் அவர் சொல்றாரு. தொடர்ச்சியாக உங்க கட்சியில் இருக்கக்கூடிய மூத்த அமைச்சர்கள் பொதுவெளியில போய் பேசுகிற போது எதிர்கட்சி உங்களுக்கே இங்க ஆதரவு இல்லை, தேவைப்பட்டா நாங்க ஆதரவு தருவோம் அப்படிங்கிற கருத்தை அவங்க சொல்றாங்க. நீங்க இதை வந்து மறைச்சிட்டு திடீர்னு இது முளைச்ச ஒரு விஷயமா நடக்கிறதாக நீங்க பாக்குறீங்க. இதுக்கும் பேசல சட்டமன்றத்தில். எங்கள் கட்சி சார்பாக சொன்னாங்கல்ல, நானும் சொன்னேன், மாண்புமிகு சின்னம்மா தான் பொதுச் செயலாளர் வரணும், முதலமைச்சராக வரணும்னு சொல்லி அமைச்சர் பெருமக்கள் சொன்னாங்க. இதில் என்ன சார் தவறு இருக்கு? அன்னைக்கே அவர் எதிர்ப்பு தெரிவிக்கல. மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட போது ராஜாத்தி அம்மாள் போய் சசிகலாவை பார்க்குறாங்க, அது தப்பு கிடையாது. ஸ்டாலினை பார்த்து ஓபிஎஸ் சிரிச்சா அது குத்தம் அப்படின்னு உங்களுடைய கட்சியோட பொதுச் செயலாளர் என்னமோ நடக்க போகுதுன்னு என் உள்மனதுக்கு படுகிறதுன்னு அறிக்கையில சொல்றாங்க. குத்தம் நாங்க சொல்லல, சொல்லியிருக்காங்க. சிரிச்சா குத்தம் அறிக்கையில சசிகலா சொல்லியிருக்காங்க. ரைட்டு. இந்த பேச்சுக்கு ஏன் பதில் கொடுக்கல? அதுக்கு நீங்க விளக்கம் சொல்லுங்க. நான் கேட்ட கேள்விக்கு நீங்க பதில் சொல்லவே இல்லை. என்ன நீங்க சிரிக்கிறது குத்தமா? சிரிக்கிட்டு அது தப்பு. ஒரு முதலமைச்சர் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரை பார்த்து சிரிக்கிறது குத்தம்னு ஒரு கட்சியுடைய பொதுச் செயலாளர் வந்து அறிக்கையில குறிப்பிடுறாங்க. என்னமோ நடக்க போகுதுன்னு நான் சந்தேகப்படுறேன், என் உள் மனசுக்கு படுதுன்னு சொல்றாங்க. ஏன் அந்த சந்தேகம் இருந்துச்சுன்னு சொன்னா, துரைமுருகன் எந்திரிச்சு இப்படி பேசும்போது எதிர்ப்பு தெரிவிக்கல, அந்த திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் கைதட்டி ஆரவாரம் பண்றாங்க, இது வரும்போதெல்லாம் சிரிக்கிறாரு, கை கொடுக்குறாரு. எங்க நிலைப்பாட்டு எப்படி இருக்கு சொல்லுங்க. ஏன் உங்க கட்சி பொதுச் செயலாளர் மறுத்து இருக்கலாமே? திரு ஸ்டாலின்
எங்க கட்சியை சேர்ந்த ஒரு முதலமைச்சருக்கு நாங்க ஆதரவு கொடுத்திருப்போம், நாங்க ஆதரவு கொடுக்குறோம், உங்க ஆதரவு தேவையில்லைன்னு இவங்க ஒரு கட்சியின் பொதுச் செயலாளரா மறுத்து அறிக்கை விட்டுருக்கலாமே. அதையே ஓபிஎஸ் செய்யல நீங்க குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. வேற சார், எங்க அதுக்காகத்தான் இவரெல்லாம் இப்படி தவறான பாதைக்கு போனதின் காரணம் பின்னணியில் தான் இவரை நாங்கள் முதலமைச்சர் பதவியிலிருந்து எடுத்தோம். வேண்டாம், சின்னம்மா தான் முதலமைச்சராக வரட்டும், இந்த இயக்கத்தை பாடுபடணும் சார். திமுகவை அதிமுக என்னைக்கு ஒத்துக்கிறாரு சார்? அதுக்கு உடனே போனவரை ஒத்துக்கிற மாட்டாங்க. அந்த அரசியலை தான் நான் எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு கேட்குறேன். கேரளாவில் இருந்து முதலமைச்சர், எதிர்கட்சி தலைவர், ஆளுநர் எல்லாரும் ஒரே விமானத்தில் வர்றாங்க, ஒரே காரில் வர்றாங்க, மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவுடைய இறுதிச் சடங்குல கலந்துட்டு போகிறாங்க. அது ஒரு ஆரோக்கியமான அரசியலாக பார்க்கப்படுகிறது. இங்கே தந்தையுடைய ஈமச்சடங்குக்கு பையன் போக முடியாது, பொண்ணு வந்து இன்னொரு கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு பையனை காதலிச்சு கல்யாணம் பண்ணால் அந்த கல்யாணத்துக்கு போகக்கூடாது. என்ன மாதிரியான அரசியல் இது? இது எப்படி நீங்கள் வந்து சரின்னு நியாயப்படுத்துறீங்க? அதிமுகவில் ஆரம்பத்திலேருந்தே இது நிகழ்ச்சி நடந்திருக்கு. திமுகவில் மக்கள் தலைவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இருக்கும்போது திமுகவினுடைய வளர்ச்சி உங்களுக்கு தெரியும். பேரறிஞர் அண்ணாவால் இதயக்கணி என்று போற்றப்பட்ட புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் திமுகவுக்கு வளர்க்கப்பட்டவர், திமுக வளர்ச்சிக்கு பாடுபட்டவர். அவரை போய் நீங்கள் துறைன்னு சொல்லி கட்சியை விட்டு நீக்கிறீங்க. அன்னைக்கு பிளவுபட்ட திமுக இன்னைக்கு வரைக்கும் ஒன்று சேர முடியலை. அதிமுகவை நாங்கள் வந்த பிறகு தொடர்ந்து இப்போ அதிமுக ஆட்சியில் இருக்குது. அதனுடைய தொடர்ச்சி இன்னைக்கு வரைக்கும் இருக்குது பாதிப்பு. அந்த பாதிப்பின் காரணமாகத்தான் இன்றைக்கும் திமுகவுக்கு எந்த வகையிலும் பன்னீர்செல்வம் உடந்தையாக போயிடக்கூடாது, இந்த கட்சியை நாங்கள் காப்பாற்றணும், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கிய கட்சியை, அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கி அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் ஒன்று கூடி இந்த முடிவை நாங்கள் எடுத்துகிறோம். ஓபிஎஸ்க்கு பின்னாடி இருந்து பிஜேபி இயக்குகிறது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது. அதை ஓபிஎஸ்கிட்ட தான் கேட்கணும் நீங்கள். காரணம் என்னமோ இப்போ இவர் டெல்லி சென்றார், ஜல்லிக்கட்டை கொண்டு வந்தார், ஆந்திரா சென்றார், கிருஷ்ணா நிதி நீர் கொண்டு வந்தார், அப்புறம் வருதா புயலை மீட்டு தந்தார்லாம் அவருக்கு பட்டம் போட்டு அவங்க உறவினர்கள் எல்லாம் ஃப்ளெக்ஸு விளம்பரம்லாம் படுத்துகிறாங்க. இங்கே செஞ்சாரா இல்லையா? அதெல்லாம் நான் சொல்கிறேன் சார். ஒரு முதலமைச்சராக பொறுப்பேற்று 2 மாதம் ஆகுது. 2 மாதத்தில் எப்படி சார் இவ்வளவு வேகமாக அதை எடுத்துருக்க முடியும்? நீங்கள் கிருஷ்ணா நதி நீர்ன்றது தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய உரிமை, கொடுக்கறதுக்கு காலதாமதமாகுது, கொடுத்துட்டு ஆகணும் ஆந்திரா அரசு. இதில் எப்படி நிப்பாட்ட முடியும்? இது ஜெயலலிதா உயிரோடு இருந்திருந்தா நீங்க எப்படி சொல்லியிருப்பீங்களா? நிச்சயமா சொல்லியிருப்பாங்க. ஆந்திரா தண்ணி தரணும் தந்துருச்சு, கர்நாடகா தண்ணி தரணும் தந்துருச்சு, உச்சநீதிமன்றம் தீர்ப்பு தரணும் தந்துருச்சுன்னு நீங்க சொல்லியிருப்பீங்களா? அம்மா உயிரோடு இல்ல, ஒரு டெலிபோன் ஜெயலலிதாங்கிற தனிப்பட்ட ஆளுமையின் அடிப்படையில எல்லாத்தையும் போராடி பெற்றார்கள் அப்படின்னு ஓன் பண்ணியிருப்பீங்க. இல்ல, அம்மா இன்னைக்கு உள்ள காலகட்டத்தில் ஆந்திரா தண்ணி தர டிலே பண்ணிச்சாங்க, ஒரு ஃபோனில் சொல்லி தண்ணி வர வளைச்சிருப்பாங்க. என்ன ஜெயலலிதா செஞ்சா அது தனிப்பட்ட ஆளுமையில செஞ்சாங்க, இங்க ஓபிஎஸ் செஞ்சா எப்படி சார் 2 மாசத்துல இதெல்லாம் செய்ய முடிஞ்சது அப்படின்னு நீங்க சந்தேகத்தை கிளப்புறீங்க? இல்ல இது இப்போ இது என்ன கொண்டு வந்தது சாதனைன்றீங்களா நீங்க? அப்ப ஜெயலலிதா செஞ்சது மட்டும்தான் சாதனையா? அப்போ அது என்ன சார் சாதனை இல்லையா சார்? அது உங்க கட்சியை சேர்ந்த ஒருத்தர் செஞ்சா சாதனை, இன்னொருத்தர் செஞ்சா சாதனை இல்லைன்னு நீங்க என்னட்டையே வாக்குவாதம் பண்றீங்க. எதை சொல்லணும்டா சார்? காவேரி நடுவர் அணை அமைக்கணும்னு சொல்லி முதலமைச்சராக இருக்கின்ற மாண்புமிகு புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் மெரினா பீச்சில் 5 நாள் உண்ணாவிரதம் இருக்காங்க. எந்த முதலமைச்சர் எந்த மாநிலத்தில் இருந்தாங்க சொல்லுங்கள்? அந்த உண்ணாவிரதத்தை மாநில பிரதமர் பார்க்குறாரு, எல்லாம் பார்க்குறாங்க. 3 ஆண்டு காலமாக ஜல்லிக்கட்டு நடக்கலை சார். நான் கேட்டு முடிச்சுக்கிறேன். 3 ஆண்டு காலம் ஜல்லிக்கட்டு நடக்கல. அந்த இதில் 8 மணி நேரத்தில் மத்திய அரசின் 3 துறைகள்கிட்ட அனுமதி வாங்கி சட்டம் நிறைவேற்றப்பட்டு ஜல்லிக்கட்டு நடக்குது. இது சாதனை இல்லையா? 5 நாள் உண்ணாவிரதம் இருக்காங்க. அந்த உண்ணாவிரதம் முடிஞ்ச பிறகு தான் காவிரி நடுவர் அணை வருது. அதை கெஜெட்டில் விட சொல்லி, கெஜெட்டில் வந்தால் தான் அந்த ஆணைக்கு மரியாதை விட சொல்லி பல போராட்டங்கள் நடத்துகிறாங்க. உச்சநீதிமன்றத்தில் வழக்கும் தொடுக்குறாங்க. தொடுத்து இன்னைக்கு எல்லாம் சரி பண்ணது இதுதான் சார் சாதனை. நான் ஏற்கனவே கேட்ட கேள்விக்கு வாங்க. ஓபிஎஸ்க்கு பின்னாடி பிஜேபி இருந்து இயக்குகிறது அப்படிங்கிற குற்றச்சாட்டை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது அந்த குற்றச்சாட்டுக்குள்ளே நான் எவ்வளோ தூரத்துக்கு உண்மை என்னன்றது எனக்கு விளங்கலை. பன்னீர்செல்வத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற பாரத பிரதமர் அதிமுக கொடுக்குற செய்திக்கும் சில வேறுபாடுகள் இருக்கத்தான் செய்யுது. அவருக்குண்டா கொஞ்சம் ஸ்பீடாக செய்கிறாங்க, அதிமுக அரசுண்டா கொஞ்சம் பின்வாங்கி போகிறாங்க. அந்த நிலைப்பாட்டில் இவரும் பிஜேபியோடு தொடர்பு வைத்திருப்பாரோ என்ற சந்தேகம் எங்களுக்கு இருக்கிறது.
ஆனா நீங்க அப்படி விமர்சனம் வைக்கலையே, ஆரம்பத்திலிருந்து நீங்க அந்த மாதிரியான விமர்சனத்தை வைக்கவே இல்லை. இப்போதானே அது தெரியுது எங்களுக்கு. எப்பயுமே நிமிராத பன்னீர்செல்வம் இன்னைக்கு நிமிர்ந்ததின் பின்னணி எங்களுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது. சரி, அந்த விமர்சனத்தை நீங்க வந்து வெளிப்படையாக வைக்கலாம். பிஜேபி வந்து இயக்குது அப்படிங்கிற விமர்சனத்தை நீங்க வந்து வெளிப்படையாக ஏன் வைக்கவே மாட்டீங்க? ஏன் தயக்கம் இருக்கு? விமர்சனத்தை ஆளுநர் காலதாமதப்படுத்துறாரு அப்படின்னு உங்களை தவிர மீதி இருக்கிற எல்லாரும் வைக்கிறாங்க. நாங்க வைக்கல, எல்லா கட்சியை சேர்ந்தவங்களும் வைக்கிறாங்க. ஆனா நீங்க ஏன் வைக்கல? நாங்க ஆளுநர் தாமதப்படுத்துறாரு நாங்க என்னைக்குமே சொல்லலையே. அதான் ஏன்னு கேட்கிறேன். அவர் ஒரு வக்கீல் அல்ல, எப்பயுமே ஜஸ்டிஃபிகேஷன் நியாயப்படி தான் அவர் நடத்துவார். ஒரு 10 நாள் டைம் எடுத்திருக்காரு, பரவாயில்ல. இவர் என்ன சொல்லிட்டு வந்திருக்காரு, பன்னீர்செல்வம் எங்களுக்கு வந்து ஒரு 60 பேர் சப்போர்ட் இருக்குது, எனக்கு ஒரு 5 நாள் டைம் கொடுங்க, நான் நிரூபிக்க முடியும்னு இருக்காரு. கொடுத்து பார்த்தாரு, நிரூபிக்க முடியல. அந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு குற்றச்சாட்டாக வைக்கிறாங்க. எங்களை அடிமைப்படுத்துகிறாங்க, கொடுமைப்படுத்துகிறாங்க, சோறு விட மாட்டேன்றாங்க, வெளியில் விட மாட்டேன்றாங்க, பேச விட மாட்டேன்றாங்க என்ற கருத்தெல்லாம் அவங்க கிட்ட போன சட்டமன்ற உறுப்பினர் மூலியமாக இப்போ காவல்துறைக்கு புகார் மனு கொடுக்குறாங்க. இதெல்லாம் விசாரிக்கிறாரு. விசாரித்து எல்லாம் கிடைச்ச பிறகு தான் மாண்புமிகு கழகத்துடைய பொதுச் செயலாளர் சின்னம்மா அவர்களால் உருவாக்கப்பட்ட குழு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட அருமை அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களை அமைச்சரை அமைக்கும்படி கடைசியாக கூப்பிட்டு இன்னைக்கு அழகாக அமைச்சிருக்காரு. ஆளுநர் தரப்புல எந்த விதமான காலதாமதமும் இல்லை இருந்துச்சு. அந்த காலதாமத்தை நாங்கள் ஏற்றுக்கிட்டோம். நியாயப்படி இன்னைக்கு முடிச்சிருக்காரு. பெரிய வரவேற்கத்தக்க நிகழ்ச்சி தான். அதிமுகவை பிளப்பதற்கு ஆளுநர் சதி செய்கிறாரு, சசிகலா குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அன்னைக்கு அதான் சார், ஒரு காலகட்டம் சார், 10 நாள் டிலேவுக்கு காரணம் பல காரணங்கள் இருக்கு. இதுக்கு மேல பொறுமையா இருக்க முடியாதுன்னு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ஆமா, பொறுமையா இருக்க முடியாதுல்ல. அந்த டிலேவுக்கு காரணம் என்ன நினைக்கிறீங்க? பல பின்னணிகள் அவருக்கு சப்போர்ட் இருக்குமோ? என்ன பின்னணி? மத்திய அரசு சப்போர்ட் இருக்கும், இங்கிட்டு திமுக சப்போர்ட் இருக்கும். அந்த பின்னணியில் தான் இவர் எனக்கு ஆதரவு இருக்குது என்ற குற்றச்சாட்டை வைக்கின்ற பொழுதுதான் அந்த பின்னணியின் வாயிலாகத்தான் சில சந்தேகங்கள் எங்களுக்கு வருது. நீங்க என்ன புரிஞ்சுக்கிறீங்க? இந்த பின்னணியில திமுக இருக்கு, மத்திய அரசு இருக்கு, என்ன செய்வதற்காக இந்த காலதாமதப்படுத்துறாங்க நீங்க நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க. அதிமுக உடைக்கணும், பிளவுபடுத்தணும், ஆட்சி அமைக்க கூடாது, அந்த எண்ணத்துல தான் அந்த நிலைப்பாட்டை எடுத்தாங்க. அதற்கு நாங்கள் உடன்படலை. எல்லாம் ஒன்று சேர்ந்து இன்னைக்கு ஆட்சி அமைச்சிருக்கோம். சொத்து குவிப்பு வழக்கில் இப்போ வந்திருக்கக்கூடிய தீர்ப்பு அதிமுகவுக்கு ஒரு பின்னடைவாக பார்க்கிறதா? எப்படி எடுத்துக்கிறது அதை? சார், ஒவ்வொரு நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் தேர்தலில் நிற்கும்போது அவங்க சொத்து கணக்கை பார்த்தீங்களாங்க, ஒவ்வொருத்தரும் 1000 கோடி, 2000 கோடி, 500 கோடி, 300 கோடி சொத்து கணக்கை பார்த்துருக்கோம். நீங்களும் பார்த்துருப்பீங்க. ஒரு 56 கோடி ரூபாய் சொத்தினுடைய வழக்கு சார். 66 கோடியினுடைய சொத்தினுடைய வழக்கு. இந்த சொத்து வந்து சார், நான் இன்னும் யதார்த்தமாக சொல்கிறேன் சார். அம்மா வந்து சினிமா துறையில் நடித்து, அவங்க அம்மா சினிமா துறையில் நடித்து வீடு கட்டி தோட்டம் வாங்கி எல்லாம் சிறப்பு செட்டில் ஆன பிறகு தான் அரசியலுக்கே வராங்க. பணம் சம்பாரித்து தான் வராங்க. வந்துட்டு முதலமைச்சராக இருக்காங்க. முதலமைச்சராக இருக்கும்போது பல வகையில் அவங்க இது பணம் இது பண்ணி தொழில் தொடங்குறாங்க, பண்ணுறாங்க. இதை திமுக எங்கள் இயக்கத்தை உழைக்க வேண்டுமென்ற இதில் எங்கள் மீது பொய்யான வழக்கை கொடுத்து இன்னைக்கு தீர்ப்பு வந்துருச்சு. முதல்ல வழக்கு போட்டது சுப்பிரமணியன் சாமி. அதற்கு பிறகு திமுக கையில் உங்களுக்கு பல ஆலோசனைகளை வழங்கிட்டு இருக்கு. ஆமாம், இருக்கு. திமுக இன்னைக்கு எடுத்துட்டாங்க. எப்படி பார்க்குறீங்க? அதை நான் பார்க்குறேன். சுப்பிரமணியன் சாமி உங்களுக்கு பல ஆலோசனைகளை வழங்கிட்டு இருக்கிறாரு, எப்படி பார்க்குறீங்க? திரும்பி வர்றாரு, நல்லவராக, நல்ல இயக்கம், இந்த இயக்கம் அழிஞ்சிடக்கூடாதுன்னு வர்றாரு இன்னைக்கு. அதை நாங்கள் ஏற்றுக்கிட்டோம். அந்த நிலையில் இந்த வழக்கை வந்து திமுக இன்னைக்கு கையில் எடுத்து இன்றைக்கி தண்டனை கிடச்சிருச்சு சார். தண்டனை கிடச்சிட்டா சார், ஸ்டாலினே ஒரு இது சொன்னார், எதிர்கட்சியினுடைய தலைவர், நாங்களே கொண்டாடலை, ஓபிஎஸ் குரூப்பு, அதிமுக பிளவுபடுத்திய குரூப்பு வெடிச்சு இனிப்பு கொடுத்தா என்ன சார் அர்த்தம்? இன்றைக்கி அம்மா உயிரோடு இருந்தால் அம்மாவும் தான் சார் இன்றைக்கி சிறைச்சாலைக்கு சென்றிருக்கு. அவங்க கருத்து என்னென்னா, அவங்க வாதம் என்னென்னா, ஜெயலலிதாவை இந்த நிலைக்கு தள்ளினவங்க தண்டிக்கப்பட்டிருக்கிறார்கள், அதனால நாங்கள் எங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிறோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அப்போ அம்மாவுக்கு வந்து எந்த இதுவுமே தெரியாமல் நடந்த நிகழ்ச்சின்னு சொல்கிறார் அவர். அப்போ ஜெயலலிதாவுக்கு எல்லாமே தெரிஞ்சு இவங்களை பயன்படுத்திட்டாங்கன்னு சொல்கிறீங்களா? இல்லை, அதுக்கு நான் போக விரும்பலை. இப்படிப்பட்ட வழக்கை சோடித்து கொடுக்கின்ற பொழுது சில கணக்கில் இன்கம் டேக்ஸ் ப்ராப்ளம் இருந்திருக்கலாம், இல்லை கட்டாமல் இருந்திருக்கலாம், பல வகை இடைஞ்சல் இருக்கு. என்ன சார், பல நீதிமன்றங்கள் கடந்து வந்த வழக்கு இது, பல முறை விசாரிக்கப்பட்ட வழக்கு, 21 வருடங்கள் விசாரிக்கப்பட்ட வழக்கு, இதான உண்மை. அந்த வழக்குல இறுதி தீர்ப்பு வந்திருக்கிறது. இதை நீங்க ஏத்துக்கிறீங்களா, ஏத்துக்கலையா? இந்த தீர்ப்புக்கு தான் மறுசீராய்வு மனு போறோமே நாங்க.
இன்னைக்கு கொடுக்கப்பட்ட தீர்ப்பை ஏற்றுக்கிட்டு அம்மா தலைவணங்கி சிறைக்கு சென்ட்டாங்க சின்னம்மா. அதுவும் சமாதியில் சொல்லிட்டு போனாங்க, பாவம் நல்ல வேளை புரட்சி தலைவி அம்மா இன்னைக்கு உயிரோடு இல்லை, இருந்திருந்தால் அந்த சிறை தண்டனை அனுபவிக்க வேண்டிய வரும், நானே இதை பொறுப்பாக ஏற்றுக்கிறேன், நிச்சயமாக நான் வெளியில் வருவேன்ற ஒரு கருத்தை சொன்னாங்க. எங்களுக்கே கண்ணீர் வந்துச்சு. சரி, இந்த தீர்ப்பு உங்களுக்கு பின்னடைவாக இருக்கும்னு நீங்கள் நம்புறீங்களா இல்லையா? பின்னடைவே கிடையாது சார். ஏன்னா ஜெயலலிதாவும் குற்றவாளி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறதுனால அவருடைய படத்தை அரசு அலுவலகங்களில் சட்டமன்றங்களில் பயன்படுத்த முடியாது அப்படின்னு ஒரு சொல்லப்படுகிறது. அவருக்கு நினைவிடம் அமைப்பதில் சிக்கல் வரும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. நீங்கள் கேட்டு இருக்கக்கூடிய அந்த விருதுகள்லாம் பெற முடியாதுங்கிற ஒரு சூழல் இருக்கிறது. இதெல்லாம் ஒரு பின்னடைவு தானே? நிச்சயமாக அம்மாவுக்கு கொடுக்கக்கூடிய விருதுகள் நிச்சயமாக கொடுக்கப்பட வேண்டியது காலத்தின் கட்டாயம். 2001 மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் இதே சூழ்நிலை டான்சி வழக்கில் தீர்ப்பு வந்துருச்சு. ஆண்டிபட்டி சட்டமன்ற வேட்பாளராக நிற்க முடியல. ஒரு கட்சியினுடைய தலைமை தேர்தலில் போட்டி ஓடாமல் அதிமுக வென்றெடுத்த பெருமை புரட்சித் தலைவி அம்மாவுக்கு மட்டும் உண்டு. அன்னைக்கு மக்கள் அதை ஏற்றுக்கிட்டான். தீர்ப்பு வந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் தான் முதலமைச்சராக வரணும்னு சொல்லி மக்கள் ஒட்டுமொத்த தமிழக மக்களும் தீர்ப்பை தந்தாங்க. இன்றைக்கி இந்த வழக்கையும் மக்கள் ஏற்றுக்கிறல. அம்மா மீது திமுகவால் பொய் வழக்கு போட்ட வழக்கு, இந்த வழக்கை சந்திக்கக்கூடிய நிலையில் நாங்கள் இருக்கிறோம். நிச்சயமாக மக்கள் இதை மன்னிக்க மாட்டார்கள். சிறையில் சசிகலா அடைக்கப்பட்டிருக்கிறார். இங்கே ஸ்டாலின் வந்து ஒரு முக்கியமான கருத்தை சொல்கிறார், திருமாவளவன் ஒரு கருத்தை சொல்கிறார். எடப்பாடி பழனிசாமி சுதந்திரமாக செயல்படக்கூடிய ஒரு சூழல் உருவாக வேண்டும் அப்படின்னு திருமாவளவன் சொல்கிறாரு. ஸ்டாலின் வந்து ரிமோட் கண்ட்ரோல் ஆட்சி நடக்கக்கூடாது, பெங்களூரு சிறையில் இருந்து முதலமைச்சர் இயக்கப்படக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. ஒருவேளை இயக்கப்படுவார் அப்படிங்கிற சந்தேகத்தின் அடிப்படையில் இவங்கெல்லாம் இந்த குற்றச்சாட்டை வைக்கிறாங்களோ, இந்த சந்தேகத்தை எழுப்புறாங்களோ? மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவருக்கு நான் ஒன்று கேட்குறேன், ஸ்டாலினுக்கே நான் கேள்வி கேட்குறேன். அவர் கட்சியினுடைய தலைவர், அவருடைய தந்தை கருணாநிதி, கட்சி வேலையில் அவர் தான் பார்க்கணும். ஏன் ஸ்டாலின் இயக்கிட்டு இருக்காரு? இப்போ அவர் தானே பார்க்கணும். இல்லை, நீங்கள் தெரிஞ்சு கேட்குறீங்களா தெரியாமல் கேட்குறீங்களான்னு தெரியல. அவருக்கு வந்து வயது 94, முதுமை காரணமாக அவரால் செயல்பட முடியாத ஒரு நிலைமை. அனைத்து மருத்துவ அறிக்கைகளும் தெளிவாக கொடுக்கப்படுகிறது. இதில் என்ன உங்களுக்கு சந்தேகம்? சரி, அதை பக்கத்தில் துணைத் தலைவர் துரைமுருகனை வச்சு பார்க்க வேண்டியதானே? ஏன் இவர்கிட்ட கொடுக்குறீங்க? அனுபவம் வாய்ந்த முன்னாள் அமைச்சர் துரைமுருகன் இருக்காரு, கட்சி நிகழ்ச்சி அவர்கிட்ட நீங்க கொடுத்து பாருங்க, நான் மற்ற வேலையில பாக்குறேன்னு சொல்ல. துரைமுருகன் இங்கே எதிர்ப்பு கிளம்பினாரு. துரைமுருகன் தானே தம்பி வா தலைமை ஏற்க வான்னு ஸ்டாலின் அழைக்கிறாரு. இது இந்த நிலைப்பாட்டை நீங்க புரிஞ்சுக்கணும். கட்சி சார்ந்த ஒரு முடிவு, அதை நம்ம விட்டுருவோம். ஆட்சி சார்ந்த முடிவுன்னு வருகிற போது பெங்களூரில் இருந்து முதலமைச்சர் இயக்கப்படக்கூடாது அப்படின்னு கருத்தை வைக்கிறார். இப்ப சார், நாங்க சட்டமன்ற உறுப்பினர்கள் கூடி மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி அண்ணன் அவர்களை முதலமைச்சரை தேர்வு பண்ணியிருக்கோம். ஆட்சியை நடத்திட்டு ரிமோட் கண்ட்ரோல் இருக்கா இல்லை தன்னிச்சையாக செயல்படுற அப்போ தெரியும். ஏன் சந்தேகம் வர்றதுக்கு முன்னாடியே வருது அப்படின்னா, கட்சி சார்ந்த ஒரு கருத்தை கட்சியில் உறுப்பினராக இல்லாத நடராஜன் சொல்றாரு. உளவுத்துறை ஃபெயிலியர் ஆயிடுச்சு ஜல்லிக்கட்டு விவகாரத்துலன்னு திவாகரன் சொல்றாரு. பதவியேற்பு நிகழ்ச்சியில எடப்பாடிக்கு முன் சீட்ல திவாகரன் உட்கார்ந்துருக்கிறாரு, அவர் குடும்பத்தாரோட உட்கார்ந்துருக்கிறாரு. ரொம்ப பவ்யமா எந்திரிச்சு எடப்பாடி வந்து வணக்கம் வைக்கிறார். கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட தினகரன், வெங்கடேஷ் உள்ள வர்றாங்க. விரும்பாத பதவி, பொது வாழ்க்கைக்கு வரமாட்டேன்னு சொன்ன சசிகலா பொதுச் செயலாளராக தேர்வு செய்யப்படுறாங்க. இப்ப இதையெல்லாம் நீங்க சேர்த்து பார்க்கிற போது இந்த சந்தேகம் வரத்தானே செய்யும். எதிர்த்தரப்புல இருந்து வைக்கத்தானே செய்வாங்க. ஏன் சார் சின்னம்மா குடும்பத்தை இவ்வளவு வெறுக்க வேண்டிய அவசியம் என்ன சார்? இவங்க அவங்க என்ன பண்ணாங்க சொல்லுங்க? அதிமுக திமுக மேல வச்ச குற்றச்சாட்டு குடும்ப அரசியல். இப்ப நீங்க அதை ஃபாலோ பண்ணுகிற போது அவங்க தரப்புல இருந்தும் எதிர்ப்பு வரத்தான் செய்யும், மத்த தரப்புல இருந்து எதிர்ப்பு வரத்தான் செய்யும். மேல இவ்வளவு வெறுப்பு என்னன்ற யாருக்கு என்ன துரோகம் பண்ணாங்க சொல்லுங்க? அப்ப அந்த கேள்வி அவங்க கேட்க மாட்டாங்களா? அவங்க அந்த கேள்வி கேட்க குடும்ப அரசியல் ரைட்டு. நான் சின்னம்மா அவர்களும் குடும்ப அரசியல் நாங்க ஒத்துக்கிறோம் சார். இன்னைக்கு உள்ள காலகட்டம் மாண்புமிகு கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் சின்னம்மா சிறையில் இருக்காங்க. புரட்சி தலைவி அம்மா அவர்களால் வளர்க்கப்பட்ட அண்ணன் டிடிவி தினகரன் நாடாளுமன்ற உறுப்பினர், மாநிலங்களவை உறுப்பினர், கழகத்தினுடைய பொருளாளர், கழகத்தினுடைய அம்மா பேரவை மாநில செயலாளர், தமிழ்நாடு முழுக்க 4 முறை பவனி வந்தவர், எல்லா பொறுப்பையும் கொடுத்து அழகு பார்த்தவர் புரட்சி தலைவி அம்மா. 2011க்கு முன்னாடி இருக்கட்ட 15 வருஷம் நம்ம சட்டசபையினுடைய பேரவைத் தலைவர் ரோட்டில் நின்றாரு பதவியே இல்லாம. இன்னைக்கு இப்ப சட்டமன்ற பேரவைத் தலைவர் கொடுக்கலையா அம்மா? 15 வருஷம் பொறுத்திருந்த மாண்புமிகு தனபாலுக்கு இன்னைக்கு சட்டப்பேரவை தலைவர் ஏத்துக்கிட்டார்ல.
15 வருஷம் சும்மா தானே இருந்தாரு. சரி, அப்ப இந்த நீக்கி வைக்கப்பட்ட நாட்கள், நீங்க சொன்னதுல இருந்து ஒரு முடிவுக்கு வந்துடலாம். நீக்கி வைக்கப்பட்ட நாட்கள் நம்ம நிறைவு செய்யணும், நிகழ்ச்சியை நிறைவு செய்யணும். இப்ப தங்க தமிழ்ச்செல்வன் இவ்வளவு நேரம் பேசுனதுல இருந்து ஒரு முடிவுக்கு வர வேண்டியது என்னன்னா, இனிமே கட்சியிலையும் ஆட்சியிலையும் நடராஜன் கருத்து சொல்லுவார், திவாகரன் கருத்து சொல்லுவார், தினகரன் கருத்து சொல்லுவார், சசிகலா கருத்து சொல்லுவாங்க. இதெல்லாம் எதுவுமே தப்பு இல்ல, அதை ஏத்துக்கணும் அப்படிங்கறத நீங்க சொல்ல வர கருத்தாக நான் ஏத்துக்கணும். அதுக்குள்ள நான் போக விரும்பல. எங்களுடைய கழகத்துடைய பொதுச் செயலாளர் மாண்புமிகு சின்னம்மா அவர்கள் தான் எந்த முடிவையும் எடுப்பார்கள். மாண்புமிகு முதலமைச்சர் தன்னிச்சையாக செயல்படுவார்கள். புரட்சி தலைவி அம்மாவுடைய ஆட்சி தொடர்ந்து நடைபெறும், மக்களுக்கு வேண்டிய திட்டங்களை கொடுக்கும். கட்சி வேறாகவும் ஆட்சி வேறாகவும் செயல்படும். சசிகலா வந்து ஆட்சி நிர்வாகத்துல எந்த விதமான தலையீடும் பண்ண மாட்டாங்க, இருக்காது. கட்சியில மட்டும்தான் உங்களோட தலையீடு இருக்கும், முடிவுகள் இருக்கும். நடந்தா சந்தோஷம். நிகழ்ச்சியில் பங்கேற்றவங்களுக்கு நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.